ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் மட்டன் பிரியாணிக்கு முதல்ல மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 600 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மட்டனை கொஞ்சம் சாஃப்டாகும் குக் பண்ணும்போது. அடுத்ததாக நாம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த மட்டனை அப்படியே நல்லா ஊறட்டும். பிரியாணி மசாலா ரெடி பண்ண நான் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 காஞ்ச மிளகாய், 1 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வாசனையும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பிரியாணி செய்ய நாம் முதல்ல ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் நாம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நாம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு, 2 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இதில் நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதையும் சும்மா லைட்டாக ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நாம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதுலேயே நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கட்டு புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்ட புதினாவும் கொத்தமல்லியும். இப்போ நாம் ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த வெங்காயம் வதக்குற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் 600 கிராம்ஸ் மட்டனுக்கு 400 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நாம் பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் நாம் மேரினேட் பண்ண மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போது நான் வந்து 2 கப்பு ரைஸ்க்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த மட்டனில் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து மட்டனுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 300 கிராம்ஸ் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த மட்டனில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட சூடான சுவையான மட்டன் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.